ஹலோ, குட் ஈவினிங். இது ஓமவல்லி செடி எல்லாருக்குமே தெரியும். ஓமவல்லி கற்பூரவல்லி சொல்லுவாங்க. சளிக்கு ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருக்கும் போது இது வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம். இந்த இலையில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி நெருப்பில் தீயில வாட்டி விளக்கில் வாட்டி அது நெஞ்சில் வச்சோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நெஞ்சில் இருக்க இந்த சளியெல்லாம் கரைச்சி விடுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் இப்போ அதை சொல்ல வரல. இது ரொம்ப பழைய செடி. இது ரொம்ப மாசமாக எங்கள் வீட்டில் இருக்குது. இன்றைக்கி தான் கவனித்தேன். இதில் பூ வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக நான் இவ்வளோ வருஷத்தில் இப்போ தான் வந்து ஓமவல்லி செடியில் பூ பார்க்குறேன். இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. நல்லாயிருக்கு. நல்லா லேவெண்டர் கலரில் இருக்குது. இது உங்களுக்கு ஃபோனில் கூட கொஞ்சம் லைட்டாக தெரியுது. நல்லா திக் லேவெண்டர் கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து அந்த துளசி பூ, திருநீற்று பச்சிலை பூ அது போலவே தான் இருக்குது. திருநீற்று பச்சிலை இந்த மாதிரி லைட் லேவெண்டரில் தான் இருக்கும். பர்பிள் கலரில் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி பூ? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூ வச்சுருக்கு பாரு.